அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது உங்கள் தமிழ் கேள்வி. நான் உங்கள் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. சரியா சொல்லிட்டேனா? இன்றைய தேதியில தமிழ்நாட்டில் ஒரு தலைவரை பற்றி பொய்யான, போலியான, தவறான தகவல்களை பரப்பணும் அப்படின்னா அதற்கு மிக சரியான தேர்வு, மிக சரியான ஆள் யாருன்னு பார்த்தா அது நம்ம செந்தில் வேல் அண்ணன் தான். அவருக்கு அடுத்து அந்த பட்டியலில் வரவர் யாருன்னு பார்த்தா நம்ம திருமுருகன் காந்தி அவர்கள் தான். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி செந்தில் வேல் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி ஒரு காணொளி போட்டு இருந்தாரு. அதுல கொஞ்சம் கூட கூச்சப்படாம, வெக்கப்படாம ஒரு மிகப்பெரிய பொய்ய கட்டவிழ்த்து விட்டு இருந்தாரு செந்தில் வேல் அவர்கள். அந்த காணொளியில செந்தில் வேல் என்ன சொன்னாரு அப்படின்னா, சீமான் அவர்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர் அப்படிங்கிறாரு. எதை வச்சு அப்படி சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சில் இருந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டு, வழக்கமா திராவிட கோஷ்டி செய்யற வேலை தான், ஒரு துண்டு காணொலியை மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டு செந்தில் வேல் இந்த பொய்ய பரப்பி இருக்கிறாரு. சரி, ஓகே. அந்த துண்டு காணொலியில அண்ணன் சீமான் அவர்கள் என்னதான் பேசியிருந்தாரு? என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, நானே நெலிஞ்ச தட்டுல 4 பருக்கையை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட இருந்து 2 பருக்கையை புடுங்கி அவங்கிட்ட கொடுக்கறியே, இது என்ன நியாயம்? எனக்கே 18 விழுக்காடு இடஒதுக்கீடு பத்தாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட இருந்து 3 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை புடுங்கி அருந்ததிய மக்களுக்கு கொடுக்கறீங்களே, இது என்ன நியாயம்? இது தப்பு, அந்த உள் ஒதுக்கீட்டை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு அண்ணன் சீமான் பேசியிருப்பார். இதை வச்சுக்கிட்டு என்னென்ன பொய். அதுவும் இப்ப சீமான் அவர்கள் பறையர் சமூக மக்களுக்காகவும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்காகவும் பேசுறதா சொல்றாரே, அவர் என்னைக்காவது ஒன்றிய அரசு வேலை வாய்ப்பில் பறையர் சமூக மக்களுக்கும் அருந்ததிய சமூக மக்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுறத பத்தி பேசி இருக்கிறாரா? அதே ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகளில் உயர் சாதியினர் தங்களுடைய எண்ணிக்கைக்கு அதிகமான இடங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்களே, அதை பத்தி என்னைக்காவது சீமான் அவர்கள் வாய் திறந்து பேசி இருக்கிறாரா? இதுல இருந்தே தெரியலையா அவரு யாருக்கு சார்பா பேசுறாரு அப்படின்னு? அவரை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர் இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுக்கப்பட்ட மூட்டையிலேயே அடி மூட்டையாக இருக்கின்ற அருந்ததிய சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுறாரே, இதெல்லாம் நியாயமா? அவங்கெல்லாம் எங்க போவாங்க பாவம்? நாமளும் அவங்கள கைவிட்டுட்டா அந்த மக்களுக்கு யார் தான் உதவி செய்வாங்க? அந்த சமூக மக்களும் மேம்படணும் அப்படின்னு தானே திமுக அரசும் கலைஞர் கருணாநிதியும் அவர்களும் 3 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டை கொடுத்தாங்க. அதை போய் எதிர்க்கலாமா? அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி கொட்டி வச்சிருக்கிறாரு. சான்று அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறாரு. செந்தில் வேல் அண்ணன், ஒன்றிய அரசு வேலை வாய்ப்பு எல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், அந்த மேடையில அண்ணன் சீமான் பேச வந்ததே தமிழ்நாட்டு அளவுல ஆதி தமிழ் குடிகளான பறையர் சமூக மக்களுக்கும் தேவேந்திர குல வேளாள மக்களுக்கும் அவங்களோட சமூக எண்ணிக்கையின் அடிப்படையில் சரியான இடஒதுக்கீடு கொடுக்கப்படல, அவங்களுக்கு இருக்கிற 15 விழுக்காடு இடங்களும் அவங்களுக்கு போய் சேரல அப்படிங்கறத பத்தி தான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையில பேசி இருக்கிறார். முதல்ல தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு, அரசு கல்லூரி, அதில் இருக்கின்ற இடங்கள், அதை பத்தி எல்லாம் பேசுவோம். அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு வேலை வாய்ப்பை பத்தி பேசலாம். சரியா? உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையில என்ன பேசினார்? அந்த கூட்டம் எதுக்காக நடத்தப்பட்டுச்சு? இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல பலரும் பல சிறப்பான கருத்துக்களை முன் வச்சாங்க, சான்றுகளோட முன் வச்சாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, நான் எது பேசினாலும் சான்றுகளோட பேசுவேன் அப்படின்னு. அந்த மேடையில பேசினவங்களும் சான்றுகளோட தான் பேசினாங்க. அண்ணன் சீமான் உட்பட கையில ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் பேசினாங்க. என்னமோ சான்றுகள் எல்லாமே உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சரியா? ஆக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தி நடத்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டம். பலரும் அந்த கூட்டத்தில் பேசினாங்க. திருச்சி சரவணன் பேசினாரு, இசை மதிவாணன் பேசினாரு, அண்ணன் சாட்டை துரைமுருகன் பேசினாரு, மருது மக்கள் இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் முத்துப்பாண்டி பேசினாரு, அண்ணன் களஞ்சியம் பேசினாரு, அண்ணன் சீமான் பேசினாரு. எல்லாருமே பேசினது ஒன்னே ஒண்ணுதான், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுங்க, எடுத்து அதை வச்சுக்கிட்டு, அந்த எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுங்க, சரியான சமமான சமூக நீதிய சம வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு அந்த மேடையில ஒவ்வொருத்தரும் பேசிட்டு போனாங்க.
ஆனா நீங்க எவ்வளவு அழகா எவ்வளவு ட்ரிக்கியா அந்த விஷயத்தை மாத்தி விட்டுறீங்க. எல்லாருமே சமூக நீதியை இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு. எப்படின்னா கொஞ்சம் கூட கூச்சப்படாம வெக்கப்படாம அந்த இருக்கையில உக்காஞ்சுக்கிட்டு வளையாம நெளியாம மூஞ்சில எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் காட்டாம ஒரு தலைவரை பத்தி இப்படி ஒரு பொய்யை உன்னால பரப்ப முடியுது? அண்ணன், உண்மையிலேயே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளான பறையர் சமூக மக்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் தொகையில் 21 விழுக்காடு இருக்கிறாங்க. எவ்வளவுனா 21 விழுக்காடு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு? வெறும் 18 விழுக்காடு. 3 விழுக்காடு கம்மி. சரியா? அவங்களோட எண்ணிக்கையை விட 3 விழுக்காடு கம்மியா தான் அவங்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அதுல 3 விழுக்காட்டை எடுத்து 2.8 விழுக்காடு மட்டுமே இருக்கின்ற அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடா ஐயா கருணாநிதி அவர்கள் கொடுத்துட்டார். அந்த மக்கள் மேம்படணும், அவங்களும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அதை கொடுக்கல. அருந்ததிய மக்களின் 3 விழுக்காடு வாக்கை மொத்தமாக குறிவைத்து இந்த உள் இடஒதுக்கீட ஐயா கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு செஞ்சார். பறையர் சமூக மக்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கும் மிகப்பெரிய துரோகத்தை செய்தது திமுகவும் ஐயா கருணாநிதியும். இவ்வளவு நாட்களாக எங்க மக்களுக்கு அது தெரியல. நாங்க அதை எடுத்து சொல்றோம். இப்ப சொல்லுங்க, என்ன நியாயம் இருக்கு? 21 விழுக்காடு இருக்கிற சமூக மக்களுக்கு வெறும் 18 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு. அதுலயும் 3 விழுக்காட்டை எடுத்து வெறும் 2.8 விழுக்காடு மட்டுமே இருக்கிற மக்களுக்கு மொத்தமா முழுமையா 3 விழுக்காடு கொடுத்திருக்கீங்க. சரி, அத்தோட விட்டீங்களா? 3 விழுக்காடு போக மீதம் இருக்கிற 15 விழுக்காட்டுலயாவது பறையர் சமூக மக்களும் அருந்ததிய தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களும் இடம்பெற முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. மீதம் இருக்கிற 15 விழுக்காட்டிலையும் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், முன்னுரிமை யாருக்கு அப்படின்னா அருந்ததிய சமூக மக்களுக்கு. இது 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 சமூக நீதியா? இது அறமா? இதுதான் நியாயமா? பச்சை துரோகம். அதாவது அந்த 3 விழுக்காட்டையும் அவங்க முழுசா எடுத்துக்குவாங்களாம். அந்த 3 விழுக்காடு நிரப்பப்பட்டது போக அருந்ததியர்கள் மிச்சம் இருந்தா இந்த 15 விழுக்காட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், முன்னுரிமை கொடுத்து அவங்கள முதல்ல அந்த இடத்துல பணி அமர்த்துவாங்க, இடம் கொடுப்பாங்க. அவங்க போக மிச்ச மீதி ஏதாவது இடம் இருந்தா பறையர் சமூக மக்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் கொடுக்கப்படும். என்ன பிச்சை போடுறீங்களா? சொல்லுங்க, பிச்சை போடுறீங்களா? எங்களோட உரிமையை எடுத்து யார் யாருக்கோ கொடுத்துட்டு எங்களுக்கு பிச்சை போடுறீங்க, அப்படிதானே? மற்ற மாநிலத்தில் எங்களுக்கு இதே மாதிரியான இடஒதுக்கீடு இருக்கா? அருந்ததிய சமூக மக்களுக்கு நாங்க 3 விழுக்காடு இடஒதுக்கீடு தரோம். இது பத்தாதுன்னு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலையும் பிற மொழியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட எண்ணிக்கைக்கு அதிகமான இடங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சொல்றேன், இதே மாதிரியான ஒரு நிலைமை ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ கேரளாவிலையோ இருக்கா? கேரளாவில் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தினது அந்த மாநிலத்தில் வசிக்கின்ற தமிழர்கள். என்ன போராட்டம் தெரியுமா? அந்த மாநிலத்தோட பிற்படுத்தப்பட்டோர் சாதி பட்டியல்ல எங்களையும் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த போராட்டத்தோட நோக்கமே. அந்த மாநிலத்தோட பிற்படுத்தப்பட்டோர் சாதி பட்டியல்ல கூட தமிழ் சமூகங்களால இடம்பெற முடியல. ஆனா இங்க பட்டியல்ல இடம் பெற்றது போக எங்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டையும் பறிச்சுக்கிட்டு மிச்சம் மீதி இருந்தா நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா எந்த ஊரு நியாயம் இது? இதத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையில சுட்டி காட்டி பேசினாரு. நானே நெலிஞ்ச தட்டுல 4 பருக்கைய போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், எங்கிட்ட இருந்து 2 பருக்கைய புடிங்கி அவனுக்கு கொடுக்குறியே, இது என்ன நியாயம்? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கரெக்டா அந்த பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு பாத்தீங்களா சீமான் வந்து இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறாரு அப்படிங்கிறீங்க. அண்ணே, தயவு செஞ்சு இப்படி கேட்கறனே அப்படின்னு தப்பா நினைச்சுக்காத. சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிட்ற? சொரணம் இருக்கா? இருந்தா எப்படி இப்படியெல்லாம் வாய் கூசாம ஒரு பொய்யை பரப்ப முடியுது? சரி, ஓகே, இந்த போர்ஷனை வச்சிங்கல்ல, அடுத்ததே இன்னொன்னு பேசியிருப்பாருல்ல, அதை ஏன் பார்க்கல? அதை ஏன் கேட்கல? அதுல அண்ணன் சீமான் அவர்கள் என்ன தெரியுமா பேசியிருப்பாரு? அந்த சமூக மக்களுக்கு, அருந்ததிய சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லல, தாராளமா கொடுங்க, எங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுக்காதீங்க. பொதுப்பட்டியல்ல இருந்து 3 இல்ல 5 விழுக்காடு கொடுங்க அந்த மக்களுக்கு. எப்படி? 3 இல்ல 5 விழுக்காடு கொடுங்க, பொதுப்பட்டியல்ல இருந்து எடுத்து கொடுங்க. இல்லையா இந்த எழவெடுத்த EWS இருக்கு தெரியுமா, 10 விழுக்காடு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு 10 விழுக்காடு, அதுல இருந்து 3 விழுக்காட்டை எடுத்து கொடுங்க. அவங்களோட அந்த உரிமையை பெறுவதற்கு என் உயிரை கொடுத்தாவது நான் போராடி அவங்களுக்காக துணை நிற்பேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையில பேசியிருப்பார். அருந்ததிய சமூக மக்களோட உரிமைக்காக என் உயிரை கொடுத்து போராடவும் நான் தயார் அப்படின்னு அதே மேடையில அண்ணன் சீமான் பேசினாரு. ஏன் நீங்க அதை பத்தி எல்லாம் வாய் திறக்கல? ஏன் அந்த காணொலி எல்லாம் போடல?
உங்களுக்கு எது வசதியோ, எதை வச்சு சீமான் அவர்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிரானவர் அப்படின்னு கட்டமைக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க பேசி இருக்கிறீங்க, அப்படிதானே? இதுல இன்னொருத்தர் வேற, திருமுருகன் காந்தி. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒண்ணு இல்ல, இவர் என்னத்த கக்குனாரோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவரும் அதையே தான் கக்கி வச்சிருந்தாரு. பட்டியல் வெளியேற்றத்தை பத்தி சீமான் பேசுறாரு, அருந்ததிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுறாரு. இதத்தான் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் RSS பிஜேபியும் பேசுது. அவங்களும் இதைத்தான் பேசுறாங்க, சீமானும் இதைத்தான் பேசுறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பெரிய வேறுபாடு? இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். RSS ஓட பி டீம் தான் பாஜகவும் நாம் தமிழரும் அப்படின்னு தினுசா ஒரு உருட்டி வச்சிருந்தார். பட்டியல் வெளியேற்றம் வேணும் அப்படின்னு சீமான் அண்ணா கேட்டாரு. அந்த சமூக மக்கள் கேட்கிறாங்க. அவங்களோட கோரிக்கையை, அதுல இருக்கிற நியாயத்தை வலியுறுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் பேசினாரு. இப்ப என்ன, தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் எல்லாருமே எப்படி, எல்லாருமே RSS பாஜகவோட பி டீமா? திருமுருகன் காந்தி அதை தான் சொல்ல வரீங்களா? யோ, பேசுறதுதான் மன்னிக்கணும். அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்களே, பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. சீமானை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டதையும் உளராதீங்க. கடைசியா செந்தில்வேல் அவர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பற்றி பேசிய ஒரு தவறான கருத்துக்கு மட்டும் பதில் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சீமான் சொல்றாரு. அது எப்படி எடுக்க முடியும்? உங்க சித்தப்பா எடப்பாடி தானே 4 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு, அவரை கேட்டீங்களா? நான் சொல்றேன், எடப்பாடி நினைச்சாலும் எடுக்க முடியாது, ஜெயலலிதா நினைச்சாலும் எடுக்க முடியாது. ஏன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கின்ற அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள்லாம் மூத்த பத்திரிகையாளர் தானே, சட்டம் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாதா? உறவுகளே, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கின்ற அதிகாரம் ஒரு மாநில அரசுக்கு இருக்கு, அதுதான் உண்மை. நான் ஒரே ஒரு குட்டி வரலாறு மட்டும் சொல்றேன். முதலாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1881. அன்றைக்கு இருந்த வெள்ளையர் அரசு, பிரிட்டிஷ் அரசு தான் முதல் முறையாக இந்திய துணை கண்டத்துல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது சட்டம். சோ 1881, 1891, 1901, 1911, 1921, கடைசியா 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டு தான் நாம இடஒதுக்கீட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் ஆயிருச்சு. 90 ஆண்டுகள் பழமையான கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நாம இடஒதுக்கீட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது நியாயமா? இது தப்பு. இன்றைய கால சூழலுக்கு ஏத்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நாம இடஒதுக்கீட்டை தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையில பேசினார். 1931க்கு அப்புறம் 1941 இந்த கணக்கெடுப்பை நடத்தி இருக்கணும். ஆனா அன்னைக்கு 2ஆம் உலக போர் நடந்துகிட்டு இருந்ததால இங்க இருந்த பிரிட்டிஷ் அரசு அந்த கணக்கெடுப்பை எடுக்கல. அதுக்கப்புறம் 1951 எடுத்திருக்கணும். 47 இந்திய துணை கண்டத்திற்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அதன் பிறகு காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்ப சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கக்கூடிய பொறுப்பு, அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? காங்கிரஸ் கிட்ட இருக்கு. ஆனா கடந்த 70 ஆண்டுகள்ல காங்கிரஸ் அந்த கணக்கெடுப்பை எடுக்கவே இல்லை. ஏன்னா இடஒதுக்கீடே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட எண்ணமே. அதனால அவங்க கடைசி வரைக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கவே இல்லை. புரியுதா? இந்த 70 ஆண்டுகள்ல எத்தனை முறை திமுகவும் கருணாநிதியும் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க? ஒரு தடவையாவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்னு வலியுறுத்தி பேசி இருக்கிறாங்களா? சரி, காங்கிரஸ் விடுங்க. 2001 எடுத்திருக்கணும், 91 எடுத்திருக்கணும். ஆனா எடுக்கல. காங்கிரஸ் ஆட்சியில இருந்த வரைக்கும் எடுக்கல. அப்புறம் 2001 எடுத்திருக்கணும். 2001 யார் ஆட்சியில இருந்தா? பாஜக. வாஜ்பாய் பிரதமரா இருந்தார். அன்றைக்கு பாஜக கூட கூட்டணியில இருந்தது யாரு? திமுகவும் ஐயா கருணாநிதியும். அன்றைக்கு வாஜ்பாய் கிட்ட கேட்க வேண்டியது தானே. வாஜ்பாய் ஆட்சியவே தாங்கி பிடிச்சது திமுகவும் ஐயா கருணாநிதியும் தான். அப்ப அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நாங்க உங்க கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும். சரியான சமமான சமூக நீதியை வழங்குவதற்கு எங்களுக்கு அந்த கணக்கெடுப்பு தேவைப்படுது, நீங்க அதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருக்கலாமே. ஏன் கேட்கல? ஏன்னா நோக்கம் கிடையாது. தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தா இங்க இருக்கின்ற பிற மொழியாளர்களின் உண்மையான எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரிய வந்துடும். அது தெரிஞ்சிட்டா என்னடா இது
6 விழுக்காடு இருக்கிற மக்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே, இது 25 விழுக்காடு ஆச்சே, எப்படி அவங்களோட எண்ணிக்கையை விட அதிகமான இடத்தை ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு தமிழர்கள் கேள்வி கேட்பாங்க. இன்றைய தேதியில என்ன நிலைமை? அதே நிலைமை தான். முழுசா 6 விழுக்காடு கூட இல்லாத தெலுங்கர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 35 சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட 9 அமைச்சர்கள், 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். வேற எந்த மாநிலத்திலாவது தமிழனுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்கா? ஒரு வார்டு கவுன்சிலர் ஆவது தமிழ்நாடு, ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் ஆக முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? சரி, ஓகே, 2001 விட்டுருங்க. 2006 இருந்து 13 வரைக்கும் காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தீங்க. 2011 சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப காங்கிரஸ் அரசு நடத்துச்சு. ஆனா அந்த கணக்கெடுப்ப வெளியே விடவே இல்லை. அதை வெளியே விட்டே ஆகணும் அப்படின்னு ஐயா கருணாநிதி கேட்டாரா? சமூக நீதி காவலர், அரசியல் சாணக்கியர் கேட்டாரா? ஏன் கேட்கல? அப்ப கண்டதையும் வளரக்கூடாது. இப்ப அவர் என்ன சொல்றாரு? செந்தில்வேல் என்ன சொல்றாரு? சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கும் அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறாரு. உண்மை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 7வது அட்டவணையில மத்திய அரசோட அதிகாரம், மாநில அரசோட அதிகாரம், பொதுப்பட்டியல் அதிகாரம் அப்படின்னு பட்டியல் போட்டு வச்சிருப்பாங்க. இதுல 69 மற்றும் 94வது பிரிவு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தி பேசுது. அது யாருடைய அதிகாரத்தின் கீழே வருது அப்படின்னா ஒன்றிய அரசின் அதிகாரத்தின் கீழே வருது. சரியா? அதே மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பு தி சென்சஸ் ஆக்ட் 1948 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம், இதன் அடிப்படையிலையும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கின்ற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. அது என்ன விதிவிலக்கு அப்படின்னா, அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 15 உட்பிரிவு 4, பிரிவு 16 உட்பிரிவு 4 இதை ஒரு மாநில அரசு செயல்படுத்தணும் அப்படின்னா, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது பிரிவு உட்பிரிவு 4 செயல்படுத்த வேண்டும் என்றால், 16வது பிரிவு உட்பிரிவு 4 செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம். அப்படி இருக்கும்போது ஒரு மாநில அரசே அந்த பிரிவை செயல்படுத்துவதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துக்கலாம். இத யார் சொல்றது? பீகாரோட தலைநகர் பாட்னா உயர்நீதிமன்றம் சொல்லுது. ஆனா நம்ம செந்தில்வேல் அண்ணன் என்ன உருட்டுறாரு? ஒரு மாநில அரசுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கின்ற அதிகாரமே இல்லை அப்படிங்கிறார். எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 15 உட்பிரிவு 4, பிரிவு 16 உட்பிரிவு 4 இவற்றை ஒரு மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம். ஒன்றிய அரசு அதை எடுக்காத பட்சத்தில் மாநில அரசே 2008 புள்ளி விவர சட்டத்தின் அடிப்படையில், அது தரும் அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலாம் அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு இந்த கணக்கெடுப்பை எடுக்க தயங்குது. ஏன் தயங்குது? அதைத்தான் முதல்லயே சொன்னேன். எடுத்துட்டா தமிழ்நாட்டில் வசிக்கின்ற பிற மொழியாளர்களின் உண்மையான எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அது தெரிய வந்துருச்சு அப்படின்னா மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா இது, என்ன நியாயம்? 5.85 விழுக்காடு மட்டும்தான் தெலுங்கர்கள் இருக்கிறீங்க, மொத்தமா 6 விழுக்காடு கூட கிடையாது. இது எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? 2011 ஒரு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க தெரியுமா? அதை ஆர்டிஐ போட்டு நம்ம வாங்கி வச்சுட்டோம். தமிழ்நாட்டில் எத்தனை பிற மொழியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆர்டிஐல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கும். மொத்தமா 6 விழுக்காடு கூட இவங்க இல்ல, 5.85 விழுக்காடு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இவ்வளவு இடங்களை கொடுக்கலாம் அப்படின்னு தமிழர்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்காக இவங்க எடுக்காம இருக்கிறாங்க. இது நியாயமா? இதெல்லாம் அண்ணன் செந்தில்வேலுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த இனத்தை காட்டி கொடுப்பதற்கான வேலையை அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அண்ணா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இன துரோகம். ஆமா, அண்ணன் செந்தில்வேல் செய்வது பச்சை இன துரோகம். அந்த மக்களுக்கு நாங்க இடஒதுக்கீடே கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. சரியா? தாராளமா கொடுங்க, அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி கொடுங்க, பொதுப்பட்டியல்ல இருந்து கொடுங்க, எங்க கிட்ட இருந்து பறிச்சு கொடுக்காதீங்க. ஆனா நீங்க திமுகவிற்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சொம்படிக்கிற பேர் வழி அப்படின்னு சொந்த தமிழ் இனத்திற்கு ரெண்டகம் செய்யறீங்களே. நாளையில இருந்து சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அதுல உப்பு போட்டு சாப்பிடாதீங்க, சோறே சாப்பிடாதீங்க. எதுக்கு நீங்களாம் சாப்பிடுறீங்க? மன்னிக்கணும், நானும் ஆத்திரத்துல என்னென்னமோ பேசிட்டேன். செந்தில் அண்ணன், வரலாறுல உங்க பேரு தமிழ் இன துரோகி அப்படின்னு தான் பதிவு செய்யப்படும். எழுதி வச்சுக்கோங்க. சரியா? சும்மா கண்டதையும் கடந்து வளராதீங்க. என்னமோ நீங்க பாட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போயிருவீங்க, நாங்க எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு மட்டும்
தப்பு கணக்கு போடாதீங்க. இதுக்கப்புறம் எல்லாம் உங்களை விட்டு வைக்கிறதாவே இல்லை. நீங்க பரப்புற ஒவ்வொரு பொய்க்கும் பதிலடி வந்துகிட்டே இருக்கும். சரியா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களை நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.